வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனையும் என் குலதெய்வத்தையும் வேண்டி இன்றைய நாள் இனிய நாள் உங்களோடு சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் நாள் 4/12/2024 புதன்கிழமை தட்சிணாயனம் அயனம் சரத் ருது. இன்றைய யோகம் கண்டம் 1 மணி வரை, பிறகு விக்ருதி. அடுத்து இன்றைய திதி திருதிய திதி 1 மணி 10 நிமிஷம் வரை, பிறகு சதுர்த்தி திதி. இன்றைய கரணம் கரசை 1:10 வரை, பிறகு பத்திரை. இன்றைய நட்சத்திரம் பூராடம் 5 மணி 15 நிமிஷம் வரை, பிறகு உத்திராடம். இன்றைய நாளில் உள்ள ராகு காலம் அப்படின்னு பார்த்தோம்னா 12 மணிலேருந்து 1:30 மணி வரலும் வரும். யோகம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரலும் நல்ல யோகம். யமகண்டம் காலை 7:30 மணிலேருந்து 9 மணி வரை உள்ளது. இன்றைய ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன் என்ன என்பதனை காண்போம். இன்று மேசராசி எதிர்பார்த்தது நிறைவேறும் நாள், நன்மை உண்டு. ரிஷபம் குல தெய்வத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக அமையும். ஏதாவது ஒரு கோயில் வழிபாடு, இந்த மாதிரி ஆலயங்கள் அல்லது தெய்வ பக்தி ஏற்படக்கூடிய நாளாகும். மிதுனம் எண்ணம் நிறைவேறும், வெற்றி உண்டு இன்றைய நாளில். கடகம் காரிய சித்தி, சுகம் சந்தோஷமான நாளாக அமையும். சிம்மம் உறவினர்கள் நண்பர்கள் ஏதாவது வீண் பழி பிரச்சனைகள் வருமோ என்ற பயம் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கும். அதனால் கவனமுடன் இருப்பது நல்லது. சரி. கன்னி மற்றவர்கள் பாராட்டக்கூடிய நாளாக அமையும். செய்தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் அல்லது வீட்டில் உள்ளவர்கள் பாராட்டும்படி நல்ல காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நாளாக அமையும். துலாம் எதை செய்தாலும் எல்லாம் குழப்பத்தையே ஏற்படுத்துது. அதனால் சற்று நிதானம் தேவை. மன சஞ்சலத்தில் இருக்கும் நீங்கள் தெய்வ பக்தியை, தெய்வ வழிபாட்டினை எதிர்கொள்வது நல்லது. விருச்சகம் திடீர் எதிர்பார்த்த நண்பர் நான் பிரயாணம் உண்டு. நல்ல பிரயாணமாக அமையும். ஏதாவது ஒரு வகையில் காரிய சித்தி ஏற்படும். ரொம்ப நாள் தள்ளி போன காரியம் கைகூடும். தனுசு நல்லது நடக்கும், அமைதியாக இரு என்பது இன்றைய நாளாக தனுசு ராசிக்கு உள்ளது. ஏனென்றால் இதுக்கு முன்பு சில சிக்கல்கள், பிரச்சனைகள், நன்மைகள் இருந்தது. அதையெல்லாம் கடந்து இன்றைய நாளில் அமைதியாக இருந்து நல்லதை சாதித்த காட்டும் நாளாக அமையும். சரி. மகரம் சிக்கல் நீங்கி மனம் விருப்பம் கூடும். எதை செய்தாலும் மனம் விருப்பத்தோடு செய்யக்கூடிய நாளாக அமையும். கும்பம் தடை நீங்கி குடும்ப நண்பர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள் பாசம் அன்பு ஏற்படக்கூடிய நாள். எல்லாரிடமும் அன்பாக பழகக்கூடிய நாளாக அமையும். மீனம் எதை செய்தாலும் சிக்கல், சிரமம், பிரச்சனைகள் ஒன்று முடிந்தால் இன்னொன்று தயாராக இருக்கும். நீங்கள் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று இன்றைய நாளில் சொல்லப்பட்டுள்ளது. சரி. இன்றைய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன பலன் ஏற்படும் என்பதனை பார்ப்போம். சரி. அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷம், மனசாந்தம் ஏற்படக்கூடிய நாளாக அமையும். இதில் திருவாதிரை சுவாதி சாதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் நினைக்கும் காரியம் இன்று சாதகமாக முடியும். அவர்கள் சிரமமின்றி காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள்.
பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் சந்தோஷம், சேமம், மன கிளர்ச்சி ஏற்படும். நினைத்தது நடந்தது என்ற மன சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய நாளாக அமையும். சரி, ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2 நாள்களாக சில சிறு தடைகள் இருந்தது. அந்த தடை நீங்கி இன்று நல்ல நாளாக அமையும். அவர்களுடைய எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும். கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அதே போன்று 2 நாள் சந்திராஷ்டமம், சில பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்து விடுபட்டு எல்லா விதமான நன்மையும் ஏற்படக்கூடிய நாளாக அமையும். இதில் மிருகசீரிசம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனசில் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் மிகவும் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சரி, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் நல்லதாக செய்தாலும் எச்சரிக்கையாக இருந்தாலும் எதிர்பாராத சில இடையூறுகள் ஏற்படத்தான் செய்கிறது. அதனால் கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. சரி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மளையே அறியாமல் சில பிரச்சனைகள் உருவாகலாம். விபத்து உள்ளதால் மிகவும் கவனமோடு வண்டி வாகனத்தில் பயணம் செய்யலாம். சரி, இன்று வடகிழக்கு, கிழக்கு சோளம் இவர்களுடைய பயணம் செய்வதாக இருந்தால் பால் அருந்திவிட்டு செல்லலாம். சரி, இன்றைய சந்திராஷ்டமம் ரோகிணி காலை 7 மணி வரல இருக்கும். பிறகு மிருகசீரிச நட்சத்திரத்துக்கு 1 மணி 10 நிமிஷத்துக்கு பிறகு மிருகசீரிசத்துக்கு சந்திராஷ்டமம். சரி, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களோடு பங்கேற்று தெளிவுபடுத்ததற்கு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம், நன்றி.